வெல்கம் டு அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 2ல 5th டாபிக் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஜக்கோபியன்ஸ். ஜக்கோபியன்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். இப்போது நமக்கு ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோன்னு எடுத்துக்கிறோம். u and v ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸில் உள்ள வேரியபிள்ஸ் என்னது x, y. ஸோ இதுக்கு எப்படி ஜக்கோபியன் கண்டுபிடிக்கிறது? ஜக்கோபியனை நார்மலாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டோ ஆஃப் யூ கமா வி டிவைடட் பை டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அப்படி இல்லைன்னா ஜே ஆஃப் யூ கமா வி டிவைடட் பை எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு கொஸ்டினில் டோ ஆஃப் யூ கமா வி டிவைடட் பை டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருந்தா அது என்னென்னு அர்த்தம்? ஜக்கோபியன். இது வந்து பேசிக் எக்ஸ்பிரஷன் இது. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபார்முலா பார்க்கலாம். டோ ஆஃப் யூ கமா வி டிவைடட் பை டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு determinant of dou u by dou x, dou u by dou y, dou v by dou x, dou v by dou y. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க u and v. ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துப்போம் u. u வச்சு இந்த ரெண்டு டேர்ம் எழுதணும், எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது. ஸோ நேராக எழுதிக்கணும் dou u by dou x, dou u by dou y. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? v கொடுத்துருக்காங்க. ஸோ dou v by dou x, dou v by dou y. இதுதான் ஜக்கோபியன் ஆஃப் u, v with respect to x and y. ஸோ இதை நம்ம படிச்சுக்கிட்டாலே நம்ம இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செஞ்சிடலாம். ஸோ இதில் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? இதோட இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் டிட்டர்மினண்டோட பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம செஞ்சிடலாம். நம்ம இப்போ 12thலலாம் நமக்கு டிட்டர்மினண்ட் வரும், அதே கான்செப்ட்ஸ் தான். ஸோ அதுவும் இந்த ஃபார்முலா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜக்கோபியன் செஞ்சிடலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, யூவும் கொடுத்துருக்காங்க, வியும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, u, v, w அப்படின்னு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள வேரியபிள்ஸ் என்னெல்லாம் x, y, z. ஸோ ஜக்கோபியன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜக்கோபியன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் எப்படி? டோ ஆஃப் u, v, w டிவைடட் பை டோ x, y, z. ஸோ 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன்? u. u வச்சு இந்த 3 எழுதணும், டோ u பை டோ x, டோ u பை டோ y, டோ u பை டோ z. அதே மாதிரி v வச்சு இந்த 3 எழுதணும், டோ v பை டோ எக்ஸ், டோ v பை டோ y, டோ v பை டோ z. அதே மாதிரி w வச்சு டோ w பை டோ எக்ஸ், டோ w பை டோ y, டோ w பை டோ z. ஸோ இதுதான் ஜக்கோபியன். ஜக்கோபியன்னா பேசிக் கான்செப்ட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு அதோட ஃபார்முலா என்னது? டிட்டர்மினண்டில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் வச்சு 3 வேரியபிள் எழுதணும், ஸ்ட்ரைட்டாக எழுதணும். நம்ம இந்த டேர்ம் இங்கே வந்தால் கூட தப்பாயிரும் இந்த சம்மு. ஸோ அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜக்கோபியன். ஜக்கோபியன்ஸுக்கு ஒரு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் நல்லா படிச்சுக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி செய்கிற சம்ஸ் வந்தால் செய்யலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இப்போது ஒரு ஜக்கோபியன், இது ஜே. ஜக்கோபியன் என்னது? டோ ஆஃப் யூ கமா வி டிவைடட் பை டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய். யூ அண்ட் வின்றது ரெண்டு ஃபங்க்ஷன் வித் அதில் உள்ள வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜே டேஷ்னா என்னென்னா இதோட ரெசிப்ரோக்கல். அப்போ என்ன வரும்? டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை டோ ஆஃப் யூ கமா வி. இப்படி ஒரு ஜக்கோபியன் கொடுத்துருக்காங்க, அதோட ரெசிப்ரோக்கல் இது. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன தான் வரும்? 1. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஜே அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 வரும். ஸோ இதை நம்ம எப்படி ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, யூ அண்ட் வி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். ஜக்கோபியன்னா இப்படி தான் வரணும். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? இப்படி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை டோ ஆஃப் யூவி இதை கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்? இதை கண்டுபிடிச்சிட்டு இதை தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு ஜக்கோபியனோ அதோட ரெசிப்ரோக்கலையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன தான் வரும்? ஆன்சர் 1. இதுதான் என்னது? ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி செயின் ரூல் ஆஃப் ஜக்கோபியன்ஸ். ஸோ இதை நம்ம முன்னாடியே பார்த்தது தான், அதே கான்செப்ட். நம்ம சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் வரப்போகுது. 2 ஃபங்க்ஷன் இருக்குது, யூ அண்ட் வி. 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் உள்ள வேரியபிள்ஸ் என்னது? ஆர் அண்ட் எஸ். ஆர் அண்ட் எஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள வேரியபிள்ஸ் என்னது? எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி ஜக்கோபியன் கேட்டிருக்காங்க? யூ கமா வி 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட வேரியபிள்ஸ் வச்சு தானே ஆர்எஸ் கேட்கணும். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க.
xyனா என்னது rsோட ஃபங்க்ஷன்ஸோட வேரியபிள். ஸோ அப்படி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், டோ ஆஃப் u, v ஆப்போசிட்டில் என்ன எடுத்து எழுதணும், இன்னும் வேரியபிள்ஸ் எது இருக்குது, rns தானே இருக்குது. ஸோ அதை ஆப்போசிட்டில் எழுதிட்டா நமக்கு இது கேன்சல் பண்ணால் இந்த வேல்யூ வந்துடும்ல. நம்ம சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸில் பார்த்தோம் அதே கான்செப்ட் தான். நம்ம கேட்டிருக்கிறது u and v டிவைடட் பை x and y. ஸோ அப்போ அதை வர்ற மாதிரி நம்ம ஃபார்முலா எழுதணும். ஸோ ஆப்போசிட்டில் வந்து ஏதாவது சேமாக எழுதி கேன்சல் பண்ணுற மாதிரி எழுதணும். அப்போ என்ன இங்கே இருக்குது, r and s தான் இருக்குது. ஸோ r and s ஆப்போசிட்டில் எழுதிட்டோம்னா நமக்கு இந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ இந்த செயின் ரூல் பேஸ் பண்ணியும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப். ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்னா என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க u1, u2, u3. அதோட வேரியபிள்ஸ் என்னது x1, x2, x3ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் டிபெண்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அதோட கண்டிஷன் என்னன்னா, அதோட ஜக்கோபியன் கண்டுபிடிச்சா 0 வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் எப்படி நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இது வந்து இண்டிபெண்டான்னு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், அதோட ஜக்கோபியன் கண்டுபிடிச்சிட்டு அது 0 வந்துச்சு அப்படின்னா இது வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ ஜக்கோபியன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னது, ஜக்கோபியன் மல்டிப்ளைட் அதோட ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளை பண்ணணும்னா ஈக்குவல் டு 1 வந்துச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னது, செயின் ரூல். செயின் ரூல்னா என்னது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஃபங்க்ஷனோட வேரியபிள்ஸ் 2 இருக்கும். அந்த வேரியபிள்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதோட வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆப்போசிட்டாக கேட்டிருப்பாங்க. u and v வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும்னா இந்த இன்னொரு ஃபங்க்ஷன் வேரியபிள்ஸ் இருக்குல்ல r and s, அதை வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் எழுதி ஃபார்முலா எழுதணும். எழுதிட்டு நம்ம இது இப்படி தனியாக செய்யணும். இது ஒரு ஜக்கோபியன், இது ஒரு ஜக்கோபியன் செஞ்சுட்டு ரெண்டையும் இன்டூ பண்ணணும். இது வந்து செயின் ரூல். தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னது, ஃபங்க்ஷன்ஸ் இண்டிபெண்ட் நாட் இண்டிபெண்ட் ஆர் நாட் இண்டிபெண்ட் அப்படின்னா அதோட ஜக்கோபியன் 0வாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நாட் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், எக்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒய்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனோட டேர்ம்ஸ் பாருங்கள், r இருக்குது, தீட்டா இருக்குது. ஸோ இது நம்மளோட ஜக்கோபியன் எப்படி இருக்கணும், டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை டோ ஆஃப் ஆர் கமா தீட்டா. ஸோ இதில் நம்ம எந்த ப்ராப்பர்ட்டியுமே அப்ளை பண்ண தேவையில்லை, டைரெக்டாக ஜக்கோபியன் ஃபார்முலா எழுதி செஞ்சால் போதும். கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுத்துருக்காங்க ஆர் ஈக்குவல் டு ஆர் வரணும்னு ப்ரூஃப் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ ஜக்கோபியன் ஃபார்முலா எழுதணும். ஃபஸ்ட்டு அப்போ என்ன தெரியணும், நமக்கு ஜக்கோபியன் ஃபார்முலா தெரியணும். ஜக்கோபியன் ஃபார்முலா எப்படி எழுதுறது, டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை டோ ஆஃப் ஆர் கமா தீட்டா. எப்படி ஃபார்முலா எழுதணும், டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ் வச்சு இந்த ரெண்டையும் எழுதணும். டோ எக்ஸ் பை டோ ஆர், டோ எக்ஸ் பை டோ தீட்டா எழுதிட்டோமா. நெக்ஸ்ட்டு டோ ஒய் பை டோ ஆர், டோ ஒய் பை டோ தீட்டா. இதுதான் என்னது ஃபார்முலா. நம்ம இப்போ ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்னெல்லாம் வேணும் இதில், டோ எக்ஸ் பை டோ ஆர், டோ எக்ஸ் பை டோ தீட்டா, டோ ஒய் பை டோ ஆர், டோ ஒய் பை டோ தீட்டா. இந்த 4 டேர்மும் வேணும். எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் காஸ் தீட்டா. ஒய் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் சைன் தீட்டா. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள், டோ எக்ஸ் பை டோ ஆர். ஸோ எக்ஸை ஆர் வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த தீட்டான்றது கான்ஸ்டண்ட்டாக வந்துடும். அப்போ என்ன வரும், டிட்டர்மினன்ட் காஸ் தீட்டா கான்ஸ்டன்ட், காஸ் தீட்டா எடுத்துக்கலாமா, காஸ் தீட்டா இன்டூ ஆர். ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1 வரும். ஸோ காஸ் தீட்டா இன்டூ 1 என்னது, காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு தீட்டா வச்சு பண்ணணும். தீட்டா வச்சு பண்ணும்போது ஆர் கான்ஸ்டன்ட் ஆகிடும். காஸ் தீட்டா பண்ண என்ன வரும், காஸ் தீட்டாவோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது, பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் சைன் தீட்டா. எழுதிட்டோமா. எக்ஸை வச்சு ஆர் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், தீட்டா வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் டேர்மில் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் டேர்ம் ஒய்யை வந்து ஆர் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒய் என்னது, ஆர் சைன் தீட்டா. இதில் ஆரை வச்சு பண்ணோன்னா என்ன வரும், சைன் தீட்டா கான்ஸ்டன்ட், ஆர் பண்ணால் என்ன வரும், 1 வரும். இப்போ சைன் தீட்டா இன்டு 1 என்னது, சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு டோ ஒய் பை டோ தீட்டா.
டோ ஒய் பை டோ தீட்டா வச்சு பண்ணணும். ஸோ ஆர் கான்ஸ்டன்ட். சைன் தீட்டா பண்ண என்ன வரும்? காஸ் தீட்டா. அப்போ என்னது? ஆர் காஸ் தீட்டா. பண்ணிட்டோமா? இனி என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினண்டோட பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரியணும். நம்ம 12th படித்தது தான். 2x2 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா இதோட டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆப்போசிட்டே மல்டிப்ளை பண்ணிவிட்டு நடுவில் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இதுதான் 2x2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. நம்ம 12th படிச்சிருப்போம். அதே தான். ஆப்போசிட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? காஸ் தீட்டா இன்டு ஆர் காஸ் தீட்டா. நடுவில் மைனஸ் பண்ணணும். பண்ணிட்டு இந்த ஆப்போசிட் சைன் தீட்டா இன்டு மைனஸ் ஆர் சைன் தீட்டா வந்துச்சா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இது என்ன வருது? மைனஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா. மைனஸ் உள்ள கொண்டு போனோம்னா ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இதில் ஆரை காமனாக வெளியில் எடுத்தால் என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு தெரியும்ல சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னது? 1. ஸோ ஆர் இன்ட்டு 1 ஈக்குவல் டு என்னது? ஆர். ஸோ நம்ம கேட்டது ப்ரூஃப் ஆயிடுச்சா? டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை டோ ஆஃப் ஆர் கமா தீட்டா ஈக்குவல் டு ஆர். ஹென்ஸ் ப்ரூஃப். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த ஃபார்முலா கரெக்டாக எழுதணும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டிட்டர்மினன்ட் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். 2x2 மேட்ரிக்ஸ்னால் ஈஸியாக பண்ணிடலாம். 3x3 மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் கரெக்டாக நம்ம நிறைய ப்ராப்ளம் செஞ்சோன்னா நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. y1 y2 y3. அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்குது இதில்? y1ல் x1 x2 x3. இதுக்கு இப்போ ஜக்கோபியன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஜக்கோபியன் தானே கேட்டிருக்காங்க. அது ஈக்குவல் டு 4 வர மாதிரி ப்ரூஃப் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபார்முலா எழுதணும். 3 டேர்ம்ஸ்க்கு என்ன ஃபார்முலா வரும்? டோ ஆஃப் y1 y2 y3 டிவைடட் பை டோ ஆஃப் x1 x2 x3. ஸோ இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு y1 வச்சு இந்த 3க்கும் எழுதணும். ஸோ டோ y1 பை டோ x1 டோ y1 பை டோ x2 டோ y1 பை டோ x3. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டோ y2 வச்சு டோ y2 பை டோ x1 டோ y2 பை டோ x2 டோ y3 பை டோ x3. அதே மாதிரி y3 வச்சு டோ y3 பை டோ x1 டோ y3 பை டோ x2 டோ y3 பை டோ x3. ஸோ நம்ம இப்போ ஃபார்முலா எழுதிட்டோம். இனி நம்ம இந்த ஒவ்வொரு டேர்மும் கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணணும். எழுதிட்டோன்னா நம்ம அடுத்தது டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணணும். ஸோ டோ y1 பை x1 நல்லா பார்த்துக்கோங்க. y1 வச்சு x1 x2 x3 வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் டேர்மை பார்த்துக்கோங்க. x2 x3 பை x1 இருக்குது. x1 மட்டும் வச்சு தான் பண்ணணும். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ என்னது? x2ம் x3யும் கான்ஸ்டன்ட்டு, x2ம் x3யும் கான்ஸ்டன்ட். ஸோ x1 தான் பண்ணணும். x1 கீழே இருக்குது. ஸோ இந்த x1 மேலே கொண்டு போனால் என்ன வரும்? x1 பவர் -1 வருமா? ஸோ இதை பண்ணுனா என்ன வரும்? a பவர் என்ன வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? -1 இன்டு x1 பவர் -2. கரெக்டா? நம்ம இது பவர் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்த டேர்ம் டோ y1 பை x2. இது x2 வச்சு பண்ணணும். ஸோ x3 பை x1 கான்ஸ்டன்ட். x3 பை x1 கான்ஸ்டன்ட். x2 பண்ணால் என்ன வரும்? 1 தானே வரும். ஸோ அது 1 தான். நெக்ஸ்ட்டு டோ y1 பை x3. y1 பை x3னா x2 பை x1 கான்ஸ்டன்ட். x3 பண்ணால் என்ன தான் வரும்? 1 தான் வரும். ஸோ என்ன வரும்? x2 பை x1. ஸோ இது ஃபஸ்ட் ரோ முடிச்சிட்டோமா? செகண்ட் ரோ என்னது? டோ y2 பை y2 அதே மாதிரி x1 x2 x3 வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். y2 பண்ணும்போது என்ன வரும்? x1 பண்ணும்போது என்ன வரும்? x3 பை x2. x1 என்னது? 1. அப்போ என்ன வரும் இங்கே? x3 பை x2. நெக்ஸ்ட்டு
x2 வச்சு பண்ணணும். அதே மாதிரி x3 x1 கான்ஸ்டன்ட். x2 பண்ணும்போது x2 மேலே போயிடும். x2 பவர் -1 வரும். அதில் பவர் ரூல் அப்ளை பண்ணால் என்ன வரும்? மைனஸ் x3 x1 டிவைடட் பை x2 ஸ்கொயர். x2 பவர் -2 மேலே இருக்கும், அதை நான் கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ x2 ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு டோ y3 பை x3. y2 தானே வரும். y2 x3 வச்சு பண்ணணும். ஸோ x1 பை x2 கான்ஸ்டன்ட். x3 பண்ணால் என்ன வரும்? 1 வரும். அப்போது x1 பை x2. இதே மாதிரி y3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? இதில் x2 பை x3, இதில் x1 பை x3, இதில் வந்து மைனஸ் x1 x2 பை x3 ஸ்கொயர். இதில் பாருங்கள், நம்ம இந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். இந்த x1 பவர் -2 கீழே கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன வரும்? டிட்டர்மினன்ட் மைனஸ் x2 x3 டிவைடட் பை x1 ஸ்கொயர். இந்த டேர்மெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் x3 x1 பை x2 ஸ்கொயர், x1 by x2, அடுத்தது x2 by x3, x1 by x3, minus x1 x2 by x3 square. ஸோ டிட்டர்மினன்ட் வந்தாச்சு. இனி நம்ம இந்த டிட்டர்மினன்டோட ரூல்ஸ் அப்ளை பண்ணணும். இது வந்து என்ன மேட்ரிக்ஸ்? 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த 3x3 இங்கே 3 இருக்கா? இங்கே 3 ரோ அண்ட் 3 காலம் இருக்குது. ஸோ இந்த 3x3 மேட்ரிக்ஸில் எப்படி டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். டிட்டர்மினன்ட் இருக்குது. நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி டிட்டர்மினன்ட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கணும். இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டு இதுக்கு நேர இருக்க ரோ அண்ட் காலத்தை எலிமினேட் பண்ணிடணும். நம்ம இது 12th படிச்சிருப்போம், அதே தான் டிட்டர்மினன்ட்டில். ஸோ இந்த காலமையும் இந்த ரோவையும் டெலிமினேட் பண்ணிவிட்டு இந்த இவ்வளவு இருக்குல்ல, இந்த 4 டேர்முக்கும் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம 2 டேர்ம் இந்த 2x2 மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம்ல, அதே கான்செப்ட் தான். இந்த 2க்கும் இந்த 4க்கும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மைனஸ் போட்டுக்கணும். இது எப்படி எழுதிக்கலாம்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதிட்டு இந்த டேர்ம் எடுத்துட்டு இதுக்கு நேர இருக்க ரோ அண்ட் காலத்தை எலிமினேட் பண்ணிட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் இந்த டேர்ம் எடுத்துட்டு இதுக்கு நேர இருக்க ரோ அண்ட் காலத்தை எலிமினேட் பண்ணிட்டு மொத்தம் இந்த 4 டேர்ம் வருமா? இப்போ இது எடுத்துட்டோம்னா இந்த ரோவை எலிமினேட் பண்ணிடுங்க, இதுக்கு நேர இருக்க காலத்தை எலிமினேட் பண்ணிடுங்க. எலிமினேட் பண்ண என்ன வரும்? இதுவும் இதுவும் வரும், இதுவும் இதுவும் வரும். ஸோ இந்த 4க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் அடுத்து இந்த டேர்ம் எடுத்துட்டு இந்த ரோ காலமையும் அதுக்கு நேர இருக்க ரோவை எலிமினேட் பண்ணிட்டா என்ன வரும்? இந்த 4 வருமா? ஸோ இதுக்கு கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னது? 3x3 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் பேசிக் கான்செப்ட். ஸோ இதை நம்ம இப்போ எழுதணும் அப்படின்னா எப்படி வரும்? ஃபஸ்ட்டு மைனஸ் x2 x3 பை x1 ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு டேர்மா? ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த ரோவையும் இந்த காலத்தை எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 வந்துச்சா? இந்த 4 வரும். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். என்ன சொன்னேன்? ஆப்போசிட்டை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? x1 ஸ்கொயர் x2 x3 டிவைடட் பை x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர் டிவைடட் பை x2 x3. இது ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? இதில் மைனஸ் போடணும். மைனஸ் அடுத்த டேர்ம் என்னது? x3 பை x1 ஆஃப் இந்த காலமையும் இந்த ரோவையும் எலிமினேட் பண்ணணும். அப்போ என்னெல்லாம் வரும் நமக்கு? இது 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 வரும். ஸோ அதேமாதிரி இந்த 2 ஆப்போசிட்டாக கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? மைனஸ் x1 x2 x3 டிவைடட் பை x2 x3 ஸ்கொயர் மைனஸ் x1 x2 டிவைடட் பை x2 x3. இது என்னது? செகண்ட் டேர்ம். இதே மாதிரி தேர்ட் டேர்ம் என்ன வரும்? அடுத்தது ப்ளஸ் x2 பை x1 x1 x3 divided by x2 x3
ப்ளஸ் x1 x2 x3 டிவைடட் பை x2 ஸ்கொயர் x3. இது வந்து என்னது தேர்ட் டேர்ம். ஸோ தேர்ட் டேர்ம் என்னது, இதே நம்ம பார்த்தோம்ல அதே தான். இந்த டேர்ம் எடுத்துட்டு இதையும் எலிமினேட் பண்ணோன்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ஆஃப் இந்த ரெண்டு டேர்ம். ஸோ இதில் ஒரு மைனஸும் அந்த மைனஸும் சேர்த்து தான் நமக்கு என்னாச்சு ப்ளஸ் டேர்ம் வந்துச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இது எப்படி இது பண்ணுறது குறைக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த எக்ஸ்பிரஷனை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x2 x ஸ்கொயர் இருக்குது, x3 ஸ்கொயர் இருக்குது, x2 x3. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் தான் எல்சிஎம் வரும். ஸோ எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஈக்குவல் டு வெளியில் இருக்க டேர்மை அப்படியே வச்சுக்கலாம். எல்சிஎம் என்னது x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர். அப்போ என்ன வரும், மேலே என்ன வரும், இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். x1 ஸ்கொயர் x2 x3 மைனஸ் எல்சிஎம் நமக்கு என்னது x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர். ஸோ இன்னொன்று என்ன மேலே மல்டிப்ளை பண்ணணும், x2 இன்ட்டு x3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், x1 ஸ்கொயர் x2 x3. ஒன்றும் இல்லை, நான் வந்து எல்சிஎம் தான் எடுத்திருக்கேன். எல்சிஎம் என்னது x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும், இதில் அப்படியே தான் இருக்குது. ஸோ இது அப்படியே எழுதிடுவோம். இங்கே என்ன இல்லையோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும் மேலேயும் கீழே. ஸோ என்னது x2 x3 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த டேர்ம் மைனஸ் x3 பை x1. அடுத்த டேர்மும் அதே எல்சிஎம் தான், x2 x3 ஸ்கொயர் எல்சிஎம். அப்போ என்ன வரும், மைனஸ் x1 x2 x3 மைனஸ் x1 x2 x3. இது வந்து என்னது செகண்ட் டேர்ம். அதே மாதிரி தேர்ட் டேர்ம் என்னது, இதில் என்னது எல்சிஎம் x2 ஸ்கொயர் x3. அப்போ எடுக்கும்போது என்ன வரும், ப்ளஸ் x2 பை x1. எல்சிஎம் என்னது x2 ஸ்கொயர் x3. அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணணும், மேலே இங்கே x2 மல்டிப்ளை பண்ணணும். இது அப்படியே எழுதிடணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, இது மைனஸ் ஆச்சா, சேம் டேர்ம். அப்போ இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிருமா, 0 வந்துடும். ஸோ 0 இன்டு இந்த டேர்ம் 0. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லும் போயிடும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வருவோம். செகண்ட் டேர்ம் என்னது, மைனஸ் x3 பை x1 இன்டு இது சேம் தானே, இது ரெண்டையும் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 2 x1 x2 x3ன்னு எழுதலாமா, டிவைடட் பை x2 x3 ஸ்கொயர். நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம் x2 பை x1 இன்டு 2 x1 x2 x3 டிவைடட் பை x2 ஸ்கொயர் x3 எழுதலாமா. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இதில் இப்போ என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம், மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா, x1 x1 போயிருமா, x3யும் ஒரு x3யும் போகும், x2ம் x2ம் போகும், x3யும் இந்த x3யும் போகும். அப்போ இதில் என்ன தான் வரும், 2 மட்டும்தான் வரும். ப்ளஸ் இங்கேயும் x1 x1 x2 ஒரு x2 போகும், திரும்ப இங்கே ஒரு x2, இந்த x2 போயிடும், x3 x3 போயிடும். அப்போ என்ன தான் வருது, 2. 2 + 2 என்னது 4. அப்போ நம்ம கேட்டிருந்தது என்னது, டோ ஆஃப் y1 y2 y3 டிவைடட் பை டோ ஆஃப் x1 x2 x3 ஈக்குவல் டு 4. ஹென்ஸ் ப்ரூஃப். ஸோ இந்த 3x3 மேட்ரிக்ஸ் வந்தால் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எனக்கு என்ன தெரியணும், பேசிக் கான்செப்ட் தெரியணும். பேசிக் கான்செப்ட் என்னது, ஃபார்முலா தெரியணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் வந்த பிறகு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியணும். இதை இன்னும் சிம்பிளிஃபையாக பண்ணலாம். எப்படின்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், டிட்டர்மினண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் படித்து பாருங்கள். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இதை எப்படியாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். அந்த டிட்டர்மினன்ஸோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கூட இதை சிம்பிளிஃபை பண்ணி கூட பண்ணலாம். நான் இங்கே என்ன வந்து பேசிக் கான்செப்டை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். பேசிக் கான்செப்ட் இதுதான். மேலே நம்ம ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த ஒரு டேர்ம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதோட ஆப்போசிட் அதை ரெஸ்பெக்டிவ் ரோஸ் அண்ட் காலம்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரு 4 டேர்ம் வரும். அந்த 4 டேர்மோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 4 இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும், ஆப்போசிட்டை இன்டூ பண்ணிட்டு மைனஸ் ஆப்போசிட் இன்டூ பண்ணணும். இன்டூ பண்ணிவிட்டு 2 ஆன்சரே மைனஸ் பண்ணணும். இது வந்து நம்ம 2x2 மேட்ரிக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியும், எல்சிஎம் எடுத்தால் கேன்சல் ஆகுமான்னு எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும்.
ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, u கொடுத்துருக்காங்க, v கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனோட வேரியபிள்ஸ் என்னெல்லாம், எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒய்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்குது என்னது, u, v வித் ரெஸ்பெக்ட் டு r, தீட்டா கேட்டிருக்காங்க. நம்ம நார்மல் ஜக்கோபியன் என்ன சொன்னேன், ரெண்டு ஃபங்க்ஷன்னா அதோட வேரியபிள்ஸ் தான் இங்கே கீழே இருக்கணும். பட் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸோட வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், கொஞ்சம் யோசிச்சா நமக்கு தெரிஞ்சிடும். ப்ராப்பர்ட்டிஸ் படித்தோமா, செயின் ரூல் ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கு ஃபார்முலா எழுத போகிறோம். எப்படி எழுதலாம், டோ ஆஃப் u, v டிவைடட் பை டோ ஆஃப் r, தீட்டா. இது கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபார்முலா எப்படி எழுதணும், இந்த 4 டேர்ம் இல்லாத ஒரு டேர்மை தான் உள்ளே கொண்டு வரணும். அதுதான் எக்ஸ் அண்ட் ஒய். அதை யூஸ் பண்ணி எழுதணும்னா என்ன வரும், டோ ஆஃப் u, v டிவைடட் பை எக்ஸ், ஒய். ஸோ ஆப்போசிட் எழுத சொன்னேன்னா எழுதிட்டா r, தீட்டா. ஸோ இதை கேன்சல் பண்ணால் இந்த டேர்ம் வந்துடுச்சா. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு ஜக்கோபியன் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஒரு ஜக்கோபியன் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணுமா, டோ ஆஃப் u, v டிவைடட் பை டோ ஆஃப் எக்ஸ், ஒய் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்னது ஃபார்முலா, டோ u பை டோ எக்ஸ், டோ u பை டோ ஒய், டோ v பை டோ எக்ஸ், டோ v பை டோ ஒய். இதான ஃபார்முலா. நம்ம u கொடுத்துருக்கதெல்லாம் இங்கே எடுத்து எழுதலாம் ஈஸியாக செய்கிறதுக்கு. இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்களா, யூவை எக்ஸை வச்சு மட்டும் பண்ணணும். எக்ஸை வச்சு பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும், 2x வருமா, ஒய்க்கு 0 ஆயிரும் கான்ஸ்டன்ட்னால. ஒய் வச்சு பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிரும். இதை பண்ணால் என்ன வரும், -2y. நெக்ஸ்ட்டு v, எக்ஸை வச்சு பண்ணணும்னா 2y கான்ஸ்டன்ட், எக்ஸ் என்னது 1 வரும். ஒய் வச்சு பண்ணோன்னா 2x, ஒய் வந்து என்னது 1, 2x × 1 2x வந்துச்சா. இது டிட்டர்மினன்ட். 2 × 2 × என்ன பண்ணணும், ஆப்போசிட் அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் இது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 4x² -4y² வந்துச்சா. அப்போ என்ன வரும், 4x² + 4y². இதுதான் என்னது, டோ ஆஃப் u, v டிவைடட் பை டோ ஆஃப் x, y. ஃபர்ஸ்ட் ஜக்கோபியன் கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் என்னது, இது கண்டுபிடிக்கணும். டோ ஆஃப் x, y டிவைடட் பை டோ ஆஃப் r, தீட்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, x வச்சு இந்த ரெண்டும், y வச்சு இந்த ரெண்டும், டோ x பை டோ r, டோ x பை டோ தீட்டா, டோ y பை டோ r, டோ y பை டோ தீட்டா. இதுக்கு என்னெல்லாம் நமக்கு வேணும், x, y. x என்ன கொடுத்துருக்காங்க, r cos தீட்டா, y வந்து என்னது r sin தீட்டா. இது பண்ண என்ன வரும் நமக்கு, இப்போ டோ எக்ஸ் பை டோ ஆர், காஸ் தீட்டா காமன், காஸ் தீட்டா இன்டூ ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ என்ன வரும், காஸ் தீட்டா. அதே மாதிரி ஆர் இன்டூ காஸ் தீட்டாவை பண்ணால் என்ன வரும், மைனஸ் சைன் தீட்டா. ஸோ -r sin தீட்டா. நெக்ஸ்ட் ஒய், ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணோன்னா சைன் தீட்டா கான்ஸ்டன்ட், ஆரை பண்ணால் 1. ஸோ சைன் தீட்டா இன்டூ 1 வந்துடும். இதே மாதிரி ஒய்யை தீட்டா வச்சு பண்ணோன்னா ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ ஆர் இன்டூ சைன் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், காஸ் தீட்டா. ஸோ ஆர் காஸ் தீட்டா. இனி என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், இதை 2 × 2 மேட்ரிக்ஸ்னால் ஆப்போசிட்டில் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், ஆர் காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஆஃப் -r sin ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா. அப்போ என்ன வரும், r cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் r sin ஸ்கொயர் தீட்டா. ஆரை காமனாக வெளியில் எடுத்து என்ன வரும், cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா என்னது 1, நம்ம தெரியும்ல, r × 1 ஈக்குவல் டு r. இது என்னது, டோ ஆஃப் x, y டிவைடட் பை டோ ஆர் r, தீட்டா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோ ஆஃப் u, v டிவைடட் பை டோ ஆஃப் r, தீட்டா கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கண்டுபிடிச்சது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுக்கு என்ன வந்துச்சு, 4x² + 4y².
இன்டூ என்னது ஆர். இப்போ எக்ஸுக்கு என்ன தெரியும், கொடுத்துருக்கிறது என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூவை இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், 4 எக்ஸ் ஸ்கொயர் என்னது ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 4 ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா இன்டூ ஆர். இப்போ இந்த ஒரு டேர்ம் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு டேர்மில் 4 ஆர் ஸ்கொயர் வெளியில் எடுக்கலாமா? அப்போ என்ன வரும், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இன்டூ ஆர். இது என்ன ஒன்றாயிருமா? ஸோ 4 ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் ஈக்குவல் டு 4 ஆர் கியூப். இதுதான் ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்க, டோ ஆஃப் யூ கமா வி டிவைடட் பை டோ ஆஃப் ஆர் கமா டீட்டா ஈக்குவல் டு என்னது 4 ஆர் கியூப். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நல்லா செக் பண்ணணும். ஒரு 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க யூஎன்வி, அதோட வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. ஸோ அது கேட்டிருந்தா என்ன தான் கேட்டிருக்கணும், டோ ஆஃப் யூ கமா பி டிவைடட் பை எக்ஸ் கமா ஒய்ன்னு தான் கேட்டிருக்கணும். ஆனால் ஆர் கமா டீட்டா கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்கும் போது ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் வரும். ஸோ அப்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி எழுதுனான்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை தனியாக கண்டுபிடிச்சிட்டு இது ஒரு ஜக்கோபியன் இது ஒரு ஜக்கோபியன், 2 ஜக்கோபியன் கண்டுபிடிச்சிட்டு 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். வரைக்கும் நம்ம ஜக்கோபியன்ஸ் டாபிக் பார்த்தோம். இந்த டாப்பிக்கில் நமக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன தெரியணும், ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா தெரியணும். நமக்கு ஒரு 2 ஃபங்க்ஷன் யூஎன்வி ஒரு 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதோட வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஜக்கோபியன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னது, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஜக்கோபியன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, டோ ஆஃப் யூ கமா வி டிவைடட் பை டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டிட்டர்மினன்ட் எழுதி செஞ்சிடலாம். டிட்டர்மினன்ட்ல எப்படி எழுதுவோம், இதை வச்சு இது ரெண்டும் இதை வச்சு இது ரெண்டும் நேராக எழுதிட்டா நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் 3 வேரியபிள்ஸ்னால் அதுக்கும் ஃபார்முலா எழுதி செஞ்சிடலாம். ஸோ இதில் பேசிக் கான்செப்ட் என்னது, அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் இந்த டிட்டர்மினன்டோட எப்படி செய்யணும் அப்படின்னு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஜக்கோபியன்ஸில் ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னது, ஜே இன்டூ ஜே டேஷ் ஈக்குவல் டு 1. ஒரு ஜக்கோபியன் அதோட ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளை பண்ணால் 1. செகண்ட் என்ன பார்த்தோம், செயின் ரூல் பார்த்தோமா. செயின் ரூல்னா என்னது, இந்த 2 சம்பந்தமே இல்லாமல் இன்னும் ஒரு 2 டேர்முக்கு கேட்டிருப்பான். இந்த இதுக்கு பதில் ஆர் கமா டீட்டான்னு கேட்டிருப்பான். கேட்டிருந்தா எப்படி ஃபார்முலா எழுதுறதுன்னு பார்த்தோம். இந்த XY யூஸ் பண்ணி ஃபார்முலா எழுதணும், அது செயின் ரூல். தேர்ட் வந்து நாட் இண்டிபெண்டன்ட். நாட் இண்டிபெண்டன்ட்னா என்னது, ஜக்கோபியன் 0. நாட் இண்டிபெண்டன்ட் ப்ரூஃப் பண்ணணும்னா ஜக்கோபியன் கண்டுபிடிச்சு 0 வந்துச்சுனாலே அது நாட் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பேசிக் கான்செப்ட் ஜக்கோபியன் தெரிஞ்சாலே இதில் நம்ம செஞ்சிடலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு மெயில் பண்ணுங்கள். இல்லைனா டெலகிராமில் டவுட்ஸ் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.